முருங்கைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். 150 பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டேன். கீரை வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம், ஏன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதனால தான் கொஞ்சம் நெத்தாக இருந்ததுன்னா கீரை நம்ம அதிலே போட்டு வேக வச்சுக்கலாம். அதனால் கீரையை வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். கீரையை அலசி போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டிருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. பருப்பு பாருங்கள், வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் கீரைக்கு. இப்போ நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். இப்போ பருப்பை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கிறேன். கீரை வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு தும்பல் போட்டுக்கிறேன். இப்போ கீரையில் தாளிச்சாச்சு. இப்போ கீரையில் கொட்டி தாளிச்சாச்சு. முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.